கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையினாலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அன்பார்ந்தவர்களே, இதுல முதல் பகுதியை எடுத்துக்கிடலாம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. பிறர் நம்மை தாழ்வாக நினைக்கலாம். ஆனால் நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நம்மை தாழ்த்தி வைக்க முடியாது. பிறர் நம்மை தாழ்வாக நினைப்பதை நாம் தடுக்க இயலாது. ஆனால் நம்மை அவர்கள் நம்முடைய சம்மதம் இல்லாமல் தாழ்ந்தவன் என உறுதி செய்ய முடியாது. கோலியாத்தை தன்னால் வீழ்த்த முடியும் என்றான் தாவீது. ஆனால் சவுல் ராஜாவோ, அது உன்னால் முடியாது. நீ சாதாரண இளைஞன், அவனோ பெரிய யுத்த வீரன் என்றான். சவுல் தாவீதை அற்பமாக கணக்கிட்டான். ஒரு பெரிய விஷயத்திற்கு தகுதியற்றவனாக தாவீதை பார்த்தான். ஆனால் சவுலின் கருத்துக்கு தாவீது இசைந்து போகவில்லை. தன்னை ராஜா தாழ்வாக கணக்கிட்டதற்காக அதுவே தன்னுடைய நிலைமை என்று ஒத்துக்கொள்ளவில்லை. அவன் ராஜா நினைக்கிறபடி அல்ல, கோலியாத்தை எதிர்க்கும் தகுதி தனக்கு உண்டு என்று சாதித்தான். இறுதியில் சவுலின் பார்வை அல்ல, தன்னை குறித்த தன்னுடைய பார்வையிலேயே சரி என்று அவன் நிரூபித்தான். மற்றவர்கள் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நம்மை அற்பமாக அல்லது தாழ்வாக அல்லது புறக்கணிக்கப்படுவர்களாக நம்மை பார்த்து சொல்லலாம். நமக்குள்ள முடியும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதுதான் செயல்படணுமே தவிர, மற்றவர்கள் தன்னை இப்படியாக நினைத்து சொல்லிவிட்டார்கள், பேசிவிட்டார்கள், அதனால என்னால முடியாது அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வரக்கூடாது. நமக்குள்ள ஒரு கான்பிடென்ட் இருக்கு. நமக்கு முடியும்ட்டு ஒண்ணு இருக்கு. அதைத்தான் நாம எப்போதுமே கண்முன் வைக்கணும். சில நேரங்களில் மற்றவர்கள் நம்மை குறித்து கொண்டிருக்கிற அபிப்பிராயம், அது அபிப்பிராயத்தை நாம் எதிர்க்க விரும்பவில்லை அல்லது விரும்புவதில்லை. அதுதான் நம்முடைய நிலைமை என்று முந்திக் கொண்டு அறிக்கையிட்டு விடுகிறோம். மற்றவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அதனால நம்மளால எதிர்க்க முடியாது, செய்ய முடியாது, போக முடியாது, சாதிக்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு வரக்கூடாது. மற்றவர்கள் நம்மை மட்டம் தட்டினாலும் நமக்குள்ள ஒண்ணு இருக்குது. இந்த மற்றவர்கள் நம்மை அற்பமாக எண்ணினால் அதை அவமதிக்காமல் அந்த கணக்கு தவறு என்பதை நாம் காண்பிக்க வேண்டும். தேவன் நம்மை நிமிர்ந்து நிற்க வைக்கின்றவர். நாம் நிமிர்ந்து நிற்காமல் தன்னம்பிக்கையின்றி தலையை தொங்கவிட்டு நாம் இருப்போமானால் மற்றவர்களின் கணிப்பு சரி என்றாகிவிடும். அன்பார்ந்தவர்களே, இந்த ஊழியத்தை நான் கையில் எடுக்கும்போது
ஒரு கர்த்தருடைய பரிசுத்தவான் மூலமாக இதை நான் பெற்றேன். கர்த்தர் கொடுத்தார். ஆனால் ஒரு முறை அந்த பரிசுத்தவான் இப்படியாக சொன்னார். அவரை தேடி ஒரு ஊழியர் வந்திருக்கும்போது, அவருக்கு முன்பாக நானும் நிற்கிறேன். அவரும் இருக்கிறார். அந்த பரிசுத்தவானும் அமர்ந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில என்னை அவருக்கு அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? இந்த மனுஷன் ரோட்ல கிடந்தாரு, தெருவுல கிடந்தாரு. அவர தூக்கி இந்த ஊழியத்த அவர கொண்டு வந்து இந்த ஊழியத்த குடுத்தேன். அப்படின்னு மற்றவர்களுக்கு முன்பாக அற்பமாக, ரொம்ப தாழ்த்தி மட்டம் தட்டி பேசினார். ஆனா எனக்குள்ள ஒரு காரியம் ஓடுச்சு. ஆண்டவரே! இந்த இடத்துக்கு நீங்க என்ன கொண்டு வந்தீங்களா? இல்ல நானா தானா வந்தேனா? இந்த பரிசுத்தவான் சொல்றது உண்மையா? அப்படிங்கிறத எனக்கு நீங்க வெளிப்படுத்தணும். அப்படின்னு சொல்லும்போது, அந்த பரிசுத்தவானும் கடந்து போய்விட்டார். ஆனால், எனக்குள்ள இருந்த ஆவியானவர் செய்த வேலைகள் பயங்கரம். அதான் உண்மை. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பின்பு தான், அவர் எப்படி சொன்னாலும், தேவன் என்னை குறித்து ஒரு திட்டமும், ஒரு செயல்பாடும் தெளிவாக வைத்திருந்தார். அதனால தான் காடாக கிடந்த, வனாந்தரமாக கிடந்த இந்த இடத்த சீர்படுத்தி, இந்த இடத்துல சபையை கட்ட, ஸ்தாபிக்க, அநேக பரிசுத்தவான்கள் வர, பரிசுத்தவாட்டிகள் வர, பல கன்வென்ஷன் நடத்த, இப்படியாக 16 ஆண்டு காலங்கள் கடந்துச்சு. மற்றவர்கள் நம்மை தாழ்வாக பேசினாலும், தாழ்த்தி பேசினாலும், அவர்கள் அசட்டை பண்ணினாலும், நமக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அவர் என்ன செய்ய சித்தமோ அதத்தான் செய்வார். தாவீதினுடைய வாழ்க்கையில அப்படித்தான். சவுலுடைய வார்த்தையினால அவன் சோர்ந்து போகவில்லை, திடனற்று போகவில்லை, அவன் பின்வாங்கவில்லை, அவன் பயப்படவில்லை, தான் முன்வைத்த காலை பின் வைக்கவில்லை. தேவ சித்தம் எது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். தெரிந்ததுனால கோலியாத்தை வீழ்த்துறதாக நாம் பார்க்கிறோம். அதத்தான் பவுல் எழுதுறாரு. உன் இளமை குறித்து யாரும் உன்னை அசட்டை பண்ண விடாதே என்று தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை கூறினார். தேவன் நம்மை முன்னிற்கும்படி அழைத்து விட்டால், நம்மை யாரும் பின்னுக்கு கொண்டு போக விடாமல் முன்னோக்கி போக வேண்டும் என்பதுதான் உண்மை. மனுஷன் நம்மளை பின்னாடி தள்ளலாம். ஆனா தேவன் முன்னாடி நடக்கும்படி, முன்னாடி போகும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறாரே, அதான் நமக்கு உண்மை. யோசேப்புக்கு தேவன் நிமிர்ந்து நிற்க அழைத்தபோது, சகோதரர்கள் அவனை பின்னுக்கு தள்ள விரும்பினார்கள். ஆனால் யோசேப்பை அவர்களால் பின்னால் நிறுத்த முடியவில்லை. தேவன் தான் யோசேப்பை முன்னாடி கொண்டு போறார். சகோதரரால, வர்த்தகரால, போர்த்திபாருடைய வீட்ல, சிறைச்சாலையில அவன் போய்க்கிட்டு தான் இருக்கான். ஏன்னா அவனைக் கொண்டு செய்ய வேண்டிய திட்டங்கள் எல்லாம் தேவன் ஏற்கனவே அவனுக்கு சொல்லிட்டார். என்னை சுற்றிலும் 11 நட்சத்திரங்களும் நீங்களும் வணங்குவீர்கள் அப்படின்ட்டான். அது தேவ சித்தம், தேவ திட்டம். அத மாற்ற முடியாது. அதனால இந்த காலவெளியிலே உங்களை குறித்து ஒரு காரியம் இருக்குது. உங்களை கொண்டு செய்ய வேண்டிய வேலை, பெரிய வேலை இருக்கு. நீங்க யாரா இருந்தாலும் சோர்ந்து போய் பின்பக்கம் போயிராதீங்க. பின்னாடி போயிராதீங்க. பின்னிட்டு போயிராதீங்க. இந்த நாள்ல நீங்க முன்னாடி போகக்கூடியவர்கள். யார் எதை சொன்னாலும்
உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்யாமல் விடவே மாட்டார். அவர் செய்து முடிப்பார். உலகம் நம்மளை பின்னுக்கு தள்ளலாம். தேவன் நம்மை முன்னுக்கு தள்ளுவார். உங்களால தான் செய்ய முடியும்னா, அந்த அழைப்பு உங்களுக்கு தான். வேற யாருக்கும் கிடையாது. அதனால அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு பண்ணட்டும். அவன் பண்ணுனா அதுக்கு மேல உள்ள காரியங்கள கர்த்தர் பார்ப்பார். பணிவுடன் நடந்து கொள்ள பழகிக்கொள். ஆயினும் நிமிர்ந்து நிற்க இயலாதவனாய் மாறிவிடாதே. நல்லா கவனிக்கணும். பணிவுடன் நடந்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். ஆனால் நிமிர்ந்து நிற்க இயலாதவனாய் மாறிறக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க. அதனால என்ன முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு வரக்கூடாது. உங்களால எல்லாம் முடியும். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தருக்குள்ளாக இருந்தால், எல்லாவற்றையும் தாண்டி மேற்கொண்டு கடந்து போக கர்த்தர் உங்களுக்கு கிருபையும், பெலனும், ஞானமும் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை வழிநடத்துவார். தைரியப்படுங்கள், புறப்படுங்கள். கர்த்தர் காரியத்தை வாய்க்கச் செய்வார். உங்களை தாழ்மையாக பார்க்காதீர்கள். நிமிர்ந்து நிற்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.